மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விநாயகரையும் அனுமனையும் கும்பிடுவதும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கெல்லாம் யோசிக்காமல் இருப்பதும், நிறைய அலைச்சல்கள் காணப்படும். கஷ்டப்படாதீர்கள். உங்களுடைய தேவை பலருக்கு தேவை. அதனால தான் இவ்வளோ பிஸியாக இருக்கீங்க. குடும்பத்தில் திட்டுவாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் திட்டு என்பது எப்பொழுதும் உண்டான விஷயம். அதற்காக உணர்ச்சி வசப்படாதீர்கள். வெளியில் நான் எவ்வளோ பெரிய ஆள் என்னெல்லாம் வீட்டில் பிலிம் காட்டாதீங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு அரை நாளாவது குடும்பத்திற்காக ஒதுக்குவது நன்மை ஏற்படுத்தி தரும். ரொம்ப உழைச்சி நிறைய பேரை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறதுல மேஷராசி ஒன்று. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் இந்த உலகம் உங்களை உழைச்சி கொண்டே இருக்கிற வரைக்கும் தான் உங்களை பார்க்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னா உங்களை கண்டுக்க மாட்டாங்க, நொந்துருவீங்க. ஸோ கொஞ்சம் சுயநலத்தோட மேஷராசிக்காரர்கள் இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. அதே சமயம் தொழில், உத்தியோகம், தேகாரோக்கியம் அனுகூலமான அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல காலகட்டத்தில் அடுத்த 2027 மே மாதம் வரைக்கும் 7.5 சனியாக இருந்தாலும் தொழிலை நிலைநிறுத்துவது, படிப்பை நிலைநிறுத்துவது, வியாபாரத்தை நிலைநிறுத்துவது எல்லாம் மேஷத்திற்கு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள். எனவே கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் வயிறு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் ஏன் வருது? தூக்கம் வருதில்ல, ஃபோன் பார்த்துக்கின்னு இருக்கிறது, காரில் போனாலும் ஃபோனு, வண்டியில் போனாலும் ஃபோனு, எப்பவுமே ஃபோன் பேசிக்கினே இருக்கிறது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பேசுகிறதுல அதிகமான பேச்சாளர்கள் மேஷராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விடவே விட மாட்டீங்க. அதே போல் உங்களுக்கு எப்பயுமே எல்லாமே பர்ஃபெக்டாக முடியணும்னு நினைப்பீங்க. அதுபோல் எதுவுமே முடியாது. உலகத்தில் ஏதாவது எப்பொழுதும் ஒரு கஷ்டங்கள், ஒரு தடங்கல்கள் வரும். பதட்டமில்லாமல் இருங்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள்.